ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். என் அன்பு குழந்தையே, மனிதனின் வாழ்க்கையில் சிக்கலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. என் அன்பு தங்கமே, அது அவ்வளவு எளிதாக அனைவருக்கும் வசப்படுவதில்லை. ஆனால் எப்போது உனக்குள் இருக்கும் என்னை நீ பார்க்கிறாயோ, அப்போது மற்றவர்க்குள் இருக்கும் என்னை நீ புரிந்து கொள்வாய். அப்போது அனைத்தும் புரியும். என் அன்பு செல்லமே, நீ மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும். என் அன்பு தங்கமே, உனக்கு கஷ்டத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீ தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நின்று போராடு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, உனக்கு போனது போகட்டும், அதை பற்றி கவலைப்படாதே. என் அன்பு தங்கமே, அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. நீ வெற்றி பெறுவாய், சந்தோஷமாக இருப்பாய். என் அன்பு செல்லமே, நீ செய்தது சரிதான் என்று எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்க முயல வேண்டாம். என் அன்பு தங்கமே, சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. அவர்கள் இப்போது எந்த அளவுக்கு தங்கள் அறிவை வளர்த்து உள்ளார்கள் என்று அந்த அளவுக்கே அவருக்கு புரியும். நேரத்தில் அதை விரயமாக்காதே. உன் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்து. என் அன்பு செல்லமே, உனக்கு என்ன வேண்டுமோ அதை கிடைக்கும் வரை தேடு. தேடி பாருங்கள். என் அன்பு தங்கமே, உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் உங்களை வந்தடையும். ஆனால் அதற்கு மனதைரியம் உங்களுக்கு வேண்டும். முழு மனதோடு அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் அன்பு செல்லமே, நான் நுழைவதற்கு உன் இல்லக்கதவை திறக்க வேண்டிய தேவையில்லை. என் அன்பு தங்கமே, உன் உள்ளத்தின் கதவை திறந்தாலே போதும். நான் எப்பொழுதும் எங்கும் வருவேன். என் அன்பு செல்லமே, உன் தலை மீது எந்த கைகள் இருக்கின்றன. உன் உடலில் மனதில் உள்ள காயங்கள் ஆறுகின்றன. உன் உடலில் உள்ள ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்து உன்னை ஆரோக்கியமடைய செய்கின்றேன். என் அன்பு தங்கமே, நீ நலமுடன் இருக்கப் போகிறாய். உன் ஒரு கைகளை மேலே வானத்தை பார்த்தவாறு வைத்துக்கொள். ஒரு கையை உன் நெஞ்சில் வைத்துக்கொள். கண்ணை மூடி என் சக்தியை உள்வாங்கி உனக்கு செல்வதாக உணர்ந்து கொள். உன் குறைகள் மறைந்து எங்கும் என் சக்தி நிரம்புவதை உணர்வாய். நலமுடன் வாழ்வாய். என் அன்பு செல்லமே, உனக்கு எப்பொழுது எங்கே கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். என் அன்பு தங்கமே, நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு. என் அன்பு செல்லமே, நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகின்றேன். என் அன்பு தங்கமே, நீ பலமுறை ஆனாலும் உன் பழக்கத்தின் அடிப்படையில் உன் புரிதலும் உள்ளது. அதே அளவில் நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நீ பழகினால் பின் அது உன் வாழ்க்கையில் கடைசி வரை விடாமல் கூடவே வரும். உன் சாயப்பாவின் குணாதிசயங்களை பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? நீ என் பிள்ளை. என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு செல்லமே, லா மலிக்.